இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 68 அதிகாரம் 3 நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். நம் சூழ்நிலைகள் கண்டு பதறுகிற கூட்டம் அல்ல, மாறாக அந்த சூழ்நிலையை காட்டிலும் மிகப்பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நமக்கு ஒரு விசுவாசம். நாம் அப்படிதான் அறிந்திருக்கிறோம். அவரை பாடி துதித்து முன்னேறி செல்லுகிற கூட்டம் நம்முடைய கூட்டமாக இருக்கிறது. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை நமக்குள்ளாக வரும்போது நாம் என்ன செய்கிறோமா? சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஈசப்பா எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது? ஏன்பா என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னு நாம் கேட்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் நாம் ஆண்டவர் என்னோட இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று நீதிமான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சத்ரு நீதிமானை அநேக துன்பங்களும் போராட்டங்களும் கொண்டு வரும்போது கூட கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் பராக்கிரமுள்ள தேவன் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவருக்கு சில காரியங்கள் செஞ்சிருக்கலாம். அநேக காரியங்கள் ஏசப்பாக்காக நீங்கள் இழந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியோடு இருக்க சொல்லுகிறார். மகிழ்ந்திருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மன மகிழ்ச்சியா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, ஏசப்பா என்னுடைய இருதயம் மகிழ்ந்து இருக்கும்படி உதவி செய்யும். நான் களி கூற வேண்டும் ஆண்டவரே, உம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஆவியை நமக்கு தருகிற தேவன் ஒரு வல்லமையுள்ள தேவன்க, ஒரு பராக்கிரமுள்ள தேவன்க. அவரை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீதிமான் கம்பீரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மன மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷம் அடைவார்கள். நீதிமான்களோ சந்தோஷம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே ஏதோ ஒரு காரியத்துல நீங்க துக்கமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல சோர்வா இருக்கலாம். எல்லாவற்றையும் ஏசப்பா சமூகத்துல வச்சிருங்க. நீங்க சுமக்க தேவையில்லைங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே ஏதோ ஒரு கலக்கத்தோட, ஏதோ ஒரு காரியத்துல வேதனையோட உள்ளத்துல இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுங்க. கர்த்தர் என்னோட இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளிலே நீ நீதிமான ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கலாம். இந்த நாட்களில ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு கலக்கம் உங்க இருதயத்துல இருக்கலாங்க. எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க சுமக்காதீங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விட்டுடுங்க. ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்க மன மகிழ்ச்சியா இருங்க. எந்த காயமா இருந்தாலும் ஆண்டவர் அந்த காயத்தை கட்டுகிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாய், உங்களுடைய நண்பனா இருக்கிறாருங்க. எல்லா பிரச்சனையும் ஆண்டவருடைய சமூகத்துல வச்சுட்டு நீங்க ஆண்டவரை துதிங்க. துதிக்கிறவனுக்கு தோல்வி இல்லைங்க. துதிக்கிறவனுக்கு எந்த நாளும் வெற்றியாதாங்க நடக்கிறது. இந்த நாளில
என் வாழ்க்கையில நான் தோல்வியை சந்திக்கிறேன், ஏதோ ஒரு காயம் என் மனசுல இருக்கு, என் இருதயத்துல இருக்கு என்று நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, மனமகிழ்ச்சியா இரு, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியம் மாற்றுவாருங்க. அவரை போல இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. ஏசப்பா மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும், நம்முடைய சோர்வை எடுக்க முடியும், நம்முடைய அவமானத்தை மாற்ற முடியும். இந்த நாள்ல நம்முடைய சூழ்நிலைகளை யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, மன மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஏசப்பா, இந்த நாள் ஆண்டவரே, மன மகிழ்ச்சியா இருக்க முடியாதபடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற்றுவீராகப்பா. இந்த நாளில ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்கிறாங்கப்பா. திருமண காரியங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இசப்பா ஆண்டவரே, இசப்பா அந்த திருமணத்துல ஆண்டவரே, காணான ஒரு திருமணத்துல அற்புதத்தை செய்த தேவனே ஆண்டவரே, அந்த நாளில நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கும்படி இந்த நாள்ல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, விண்ணப்பத்தை சொல்லுகிற தேவனே, விண்ணப்பத்தை சொல்லுகிறார்கள் ராஜா, அதை நீர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனப்பா. இந்த நாள் அற்புதத்தை செய்யுங்க அந்த திருமணத்துல ராஜா. ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, மனமகிழ்ச்சியை கட்டளிடுவீராக. பிரிவின ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக ராஜா. அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா, அதிசயங்கள் நடக்கட்டும்பா. எல்லா பலவீனங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே, பிசாசோட கிரியைகளை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. எல்லா பாரங்கள் மாறுவதாக ராஜா. கடன் பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதங்கள் உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உன் நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.